என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? வாங்க சிட்டிக் வாங்க. ப்ரோ அந்த ஐ போட்டுங்க. என்ன ப்ரோ? மேஜர் ஐ போட்டுங்க. 180 மீட்டர். 180 கீழே ரூபா. ஆ ஹை போட்டா. ஓகே குட். அதுக்கு கீழே 120 லோவா? 120. ஓகே குட். ஒரு இது பண்ணிக்கலாம் ப்ரோ. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? மைனர் ஹையா? மைனர் ஹை என்ன பண்ணிருக்கு? உடைச்சிருக்கு. எது மைனர் ஹை? சென்டரா இருக்கு. இதுவா இதுவா? அதான் நீங்க வச்சத கை வச்சது நல்லா பார்க்கணும். இதுவா மைனர் ஹை வரும்? இல்ல அதுக்கு மேல இதுதானே மைனர் ஹை. நெட்ல என்ன பண்ணிருக்கு? மைனர் ஹையா உடைச்சிருக்கு. சோ அந்த மைனர் ஹை விட்டு மைனர் ஹை விட்டு என்ன லெவல் இது? என்னது இது? சப்போர்ட் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்னவா ஆக்ட் ஆகலாம்? சப்போர்ட் ஆக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் இது 10 லைன் போடலாங்க. 10 லைன் டவுன் ட்ரெண்டுக்கா அப் ட்ரெண்டுக்கா? அப் ட்ரெண்டுக்கு போட்டுவோம். இங்கேண்டா. நெக்ஸ்ட் மேலேயும் போடலாம் பிரதர். பட் மேலேயும் போடலாமா? போடணும்னா போட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டென்லைன் பிரேக் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் டென்லைன் போட முடியாது. இந்த ரெண்டுட்ட என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம்? 1 2 கனெக்ட் பண்ணி கொண்டு வரலாம். சரி எஸ். டென்லைன் என்ன ஆயிடுச்சு? டென்லைன் பிரேக் அவுட்டு விட்டு ப்ரீவியஸ் ஹை என்ன ஆயிடுச்சு? எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம்னா 1 and 2 என்ன பண்ணிருக்கு? இங்கே பிரேக் அவுட் ஆன எடுத்துக்கோமா. ப்ரீவியஸ் ஹை என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ ஐ போடுறோம். மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது வரைக்கும் ட்ராவல் ஆகும்? மேலே போனா ப்ரீவியஸ் ஐ வரல. ஸோ நெக்ஸ்ட் வீக்லி. ஸோ வீக்லியில் என்ன இருக்கு? வீக்லி லோ பிரேக் பண்ணாமல் வீக்லி லோ பிரேக் பண்ணாமல் என்ன ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்? கீழே வருது. எங்க போட்டு வச்சிருக்கு? உடைக்கல, விக்கு தான் வந்திருக்கு. என்ன இதுக்கு? இந்த இடத்துல உடைச்சிருக்குலோ? லோ உடையில. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேலே போகலாம். ஸோ இந்த இடத்த உடைச்சாட மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே நெக்ஸ்ட் என்ன பண்ண? இங்கேருந்து ஒரு ட்ரெயின் கனெக்ட் பண்ணலாமா? கீழே தான் கனெக்ட் பண்ணிடலாமா? கனெக்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் டே போயாச்சா? டேட்ல என்ன பண்ணும்? டேல வந்து சப்போர்ட் எடுத்து மேல வருது. சப்போர்ட் இருக்குது. ஆனா இந்த சப்போர்ட் பிரேக் ஆனாமே காமிக்கல. ஆனா இது பிரேக் ஆயிருக்கு. இல்ல வீக் தான் வச்சிருக்கு. இல்ல என்னன்னா வச்சிருக்கு? வீக் தான் வச்சிருக்கு. சோ only base is weak. ஓகேங்களா? சோ அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த இடத்துல இருந்து பை போகலாம். என்ன ஆகலாம்? பை போகலாம். பட் இந்த இடத்துல நான் பார்க்கணுமா? இந்த லெவல்ல உடைச்சா நான் என்ன பண்ணலாம்? இல்லமா என்ன பண்ணலாம்? அந்த டோஜி சொல்றீங்களா? எஸ். உடைச்சா தானே பை போணும். எஸ். உடைக்காம பை போகணும். இந்த டோஜி எப்படி சொல்றீங்க? பரிகோரா? ப்ரீவியஸ் ஐ தான் சொல்றீங்களா? ஆமா. இது நியூட்ரலா இருக்குல. சேம் லோ வச்சிட்டு ஐ வச்சிருக்குல. சரி. என்ன பண்றீங்க? ஹேமரா இந்த லெவல்ல என்ன பண்ணிருக்கு? உடைச்சிருக்கு. சப்போர்ட் லெவல்ல ஹேமர் வந்து என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம். ஆயுஷ் எஸ். ஸ்டாப் லாஸ் வீக் வச்சுக்கோங்க. இதுவா? டோஜி வீக் வச்சுக்கலாம். இல்ல இது ஓகே. ஹேமர் வச்சுக்கலாம். நான் வந்து இங்க தான் இதுதான் சப்போர்ட் உங்களுக்கு. ஹேமர் வச்சுக்கலாம். கொஞ்சம் மேல தூக்கிக்கலாமா? ஓகே. ஹேமர் வச்சுக்கலாம். டார்கெட் 1:2. 2 2 ரன் பண்ணவா? எஸ்.
1:1 என்ன ஆயிடுச்சு ரைட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்கா இதுக்கு? ஆமாம் ஒரு மேஜரான ஹை இங்கே இருக்கா? இந்த லெவலையும் பிரேக் பண்ணால் நான் என்ன பண்ணலாம்? செகண்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பிரேக் ஆயிடுச்சா? ரைட் என்ட்ரி எடுக்கலாமா? இது கன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கேண்டில் கேள்வி. அதுதான் பிரேக் ஆகி தானே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டில் பாருங்க, சரி இந்த இடத்துல பாருங்க, அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்க, லோவா மார்க்கெட் என்ன இருக்கு, ரீடெஸ்ட்டுக்காக வந்துருக்கா, வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம், மேலே போகலாம். ஸோ என்ட்ரி எடுக்கலாமா? இருக்கலாம் ஷூர். ஷூர். ஸ்டாப் லாஸ் இதுக்கு வச்சுக்கலாம். எங்கே வைக்கலாம்? கரெக்ட். இதுவா கொஞ்சிக்கலாவா? ஆமாம் இல்லை ஒரு இதுக்கு வச்சுக்கலாம். இங்கே 1:2 ரன் பண்ணவா? 1:1 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்போட கேண்டல் ஒரு ஹையோ என்ன ஆயிடுச்சு? இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? இப்போ எந்த பேசுறது? ஸோ த ஹேங்கிங் மேன், லைக் எ ஹேங்கிங் மேன், ஸ்பின்னிங் டாப், புல்லிஷ் என்கல்ஃபிங், இந்த 3 கேண்டல் செட் ஆகிருக்கு. பேர் என்ன? என்ன இருந்தாலும் எடுக்கலாம். என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கும். ஸ்டாப் லாஸ் ஸ்பின்னிங் டாப் கீழே டார்கெட் 1:2 ரன் பண்ணவா? என்ன ஆகல இன்னும்? எஸ்எல் ஒன்று ஆகல. ஐ ஹோல்ட் த ட்ரேட். எஸ் பிரதர்ஸ். என்ன கொடுக்குறீங்க இந்த இடத்துல? அங்கே வந்து கன்சல்டேஷன் ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பட் ப்ரீவியஸ் ஆகி பிரேக் ஆயிருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் நிறைய என்ன பண்ணுது? ரீடெஸ்ட்டுக்காக கீழே வருது. ஸோ லோக்கும் ஹைக்கு என்ன பண்ணலாம்? லெவல் வச்சுப்பாங்க. 50% லெவல் இங்கே வருதா? ஸோ இந்த லெவலில் நான் நோட் பண்ணலாமா? இந்த லெவலில் பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் என்ன பண்ணலாம்? தாராளமா பை போகலாம். என்னாச்சு? பட் நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ ஃபைனலி என்ன இருக்கு? ட்ராப் பண்ணிட்டு செல்லர்ஸை ட்ராப் பண்ணிட்டு மாதிரி என்ன ஆயிடுச்சு? மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே என்ன ட்ரெண்ட் ஃபாலோ அப் ஆகுது? இப்போ வந்து பை போகுது. இங்கே நான் என்ன பண்ணலாம்? ஸோ பை போகிறேன். ஆனால் ஒரு பெரிய கேண்டலாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணணும். ஸோ தென் ரீடெஸ்ட்டுக்காக வந்துச்சா? ஸோ எது வருது? சப்போர்ட் லெவலா? சப்போர்ட் எது வருது? ஏன்னா சப்போர்ட் லெவலில் தானே மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகும். இங்கே வந்தால் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். ஆனால் அதுக்கு மேலேயும் ஒரு சப்போர்ட் இருக்கா? இதை பார்த்தீங்கன்னா இதை பார்க்கவே இல்லையா? இதை பார்த்தா இங்கேருந்து இதை பார்த்தா மார்க்கெட் என்ன ஆகுது? ரீடெஸ்ட்டுக்காக மேலே போகணும்னு சொல்லு. என்ட்ரி எடுக்கலாமா? இல்லை வெயிட் பண்ணலாம். தட்ஸ் குட். இப்போ எடுக்கலாம். ஷூர். ஸ்டாப் லாஸ் ஓகே. இங்கே வச்சுக்கலாமா? டார்கெட் 1:2 ரன் பண்ணவா? ஒன் என்ன ஆயிடுச்சு? என்ட்ரி என்ன ஆகல? டக் லைஃபா இருக்கு.
கேன்சலேஷன் என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சா? இல்லை இன்னைக்கு தானே வச்சிருக்கேன். என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு. என்ட்ரி ஹிட் ஆயிட்டு என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு. ஸோ லாஸை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு லாஸை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த லோ என்ன ஆகலை, இன்னும் க்ளோஸ் ஆகலை, பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனால் தான் ட்ரெண்ட் என்ன ஆகும்? டவுன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், ட்ரெண்ட் லைனை இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணவா? ஸோ ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்துட்டு பை போகலாமா இல்லை செல் போகலாமான்னு பார்க்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல என்ன கொடுக்குது? லோவில் வந்துட்டு நம்ம ஹேமர் வருது. ஹேமர் எடுக்கலாமா? பை போகலாம். சப்போர்ட்ல ஹேமர் ஆகுது. ஓகே. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஹேமர் கீழேயா? ஹேமர் டார்கெட் 1:2 ரன் பண்ணவா? எஸ் சார். என்ட்ரி ஹோல்ட் பண்ணீங்களா க்ளோஸ் பண்ணீங்களா? ஹோல்ட் பண்றோம். சரி, மார்க்கெட் வச்சு செய்தவங்கள 1:1 என்ன ஆயிடுச்சு? ஃபைனலி ஹிட். hitting 1:2 will be hitter. 1:2 என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. கொஞ்சம் ஒரு நூல்ல கம்மியாக இப்போ என்ன சரி ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? 1:2 ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க கட்டிக்கிட்ட பாடம் என்ன? இப்போ நான் வெயிட் பண்ணுறது, அதாவது எடுத்தாச்சு அப்படின்னா நான் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹோல்ட் பண்ணணும், அதுதான் வந்து தேடல் அப்படிங்கிறது. ஒன்று அடிச்சா ஸ்டாப் லாஸ், அப்படி இல்லாட்டி டார்கெட். இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? சஸ்டெயின் பண்ண முடியும். நம்மளால என்ன பண்ண முடியும்? சஸ்டெயின் பண்ண முடியும். நான் பயந்துக்கிட்டே இருந்தா என்னால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியுமா? பயந்துக்கிட்டே இருந்தா என்னால் சஸ்டெயின் பண்ண முடியுமா? முடியாது. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணீங்க. என்னன்னா இம்பல்ஸ் அண்ட் ரீடெஸ்ட் அண்ட் தென் இம்பல்ஸா லோவா இடத்துல என்ன பண்ணிச்சு? ப்ரீவியஸ் ஆகி பிரேக் ஆகி நல்ல கேண்டல் கொடுத்துருக்குல்ல, சரிடா? இங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணிடலாம்? ஒரு என்ட்ரி போட்டுருக்கலாமா? ஒன்று. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இம்பல்ஸ் அண்ட் தென் ரீடெஸ்ட் அண்ட் தென் என்ன இருக்கு? ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா, என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஒரு என்ட்ரி போட்டுருக்கலாமா? ஸோ கொஞ்சம் அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணக்கூடாது. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதா? ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட் பிரேக் ஆனோன்னு நான் என்ன பண்ணிக்கலாம்? என்ட்ரி சார் பை எடுக்கலாம். ஓகேங்களா? சூப்பர் சிடி, சூப்பராக பண்ணீங்க. அந்த பொறுமை, அதெல்லாம் சொல்லுவாங்க, பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் குட். இன்னும் வந்து கொஞ்சம் மட்டும் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் மட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி அதை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம். இன்னும் வேறு லெவலில் சக்ஸஸ் கொடுக்கலாம். சூப்பர் பெரிய கைட்டை கொடுக்கலாம்.